நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டாப் 10 பெஸ்ட்டு தமிழ் மூவிஸ் ஆஃப் 2025 அப்படிங்கிற கண்டென்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ட்டை வந்து அப்லோட் பண்ணுறப்போ நான் ஒரு மாதிரி அரை மனசோடு தான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி டாப் 10 படங்கள் வந்து லிஸ்ட்டு சூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரீசன் என்னென்னா, அந்த டைமில் ஏதாவது ஒரு படம் வந்து அதுவுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 2 படம் வந்து கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு. ஒன்று வந்து வா வாத்தியார், இன்னொன்று வந்து எல்ஐகே. இந்த 2 படமுமே வந்து ஆனால் போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு, அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்ததுக்கப்புறம் நானே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். ஓகே, இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து தமிழ் படம் எதுவும் ரிலீஸ் ஆகுது போல் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த டாப் 10 லிஸ்ட்டை வந்து நான் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா, சினிமா டிக்கெட் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. நான் வந்து ஒஸ்ட்டு டாப் 10 தமிழ் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு போன வாட்டி ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, அங்கேயுமே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து நான் அந்த சேனல்லேருந்து தான் காப்பி பண்ணி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டிருக்கிறப்போ, சரி நம்ம ஏதாவது ஒரு படத்தை மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணுறதுக்காக பார்த்துக்கலான்னு பார்த்தா, கரெக்டாக ஒரு படத்தை மிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா, சிறைன்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் வந்து அவ்வளோவா ப்ரொமோஷன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அதோடைய டீம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஹோப் இருந்துச்சு, இந்த படம் ஒரு ஆள் நல்ல படமாக இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா அந்த டீம் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து டானாகாரன். அந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இதையும் பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுற டைமில் தான் என்னால் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே அந்த படத்துக்கு வந்து போக முடியுமா முடியாதாங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கேன். ஓடிடிலையுமே கூட அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும் ப்ராபப்ளி. ஸோ அந்த படத்தை வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. அந்த படம் நான் கண்டிப்பாக பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ போடுறேன். அந்த படம் மட்டும் இந்த லிஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படத்தை பார்த்தவங்க யாராவது வந்து கமெண்ட்டில் அந்த படம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவே கேட்டுக்கோங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படத்தை என்னால் இப்போதைக்கு லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. அதை தவிர்த்து மீதி படங்கள் எல்லாமே, அதுவும் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டில் தான் வந்து நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாவது முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா பெருசாக எடுத்துக்காதீங்க. ஓகே, வித்தவுட் டிலே நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10ஆவதாக இடம் பிடிச்சிருக்க படம் வந்து சக்தி திருமகன். இந்த படத்துக்கு வந்து நான் நம்ம சேனல்லே கூட ரிவ்யூ போட்டிருக்கேன். அந்த ரிவ்யூலையுமே சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். ஷார்ட்டாக இந்த படத்தை பற்றி நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, தனி ஒருவன் மாதிரி வந்திருக்க வேண்டிய ஒரு படம். அது அதே அளவுக்கு ஈக்குவலாக கண்டென்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம். ஹீரோவுடைய கேரக்டரும் வில்லனுடைய கேரக்டரும் கரெக்டாக ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. அண்டு ஸ்க்ரீன் ப்ளேவுமே வந்து ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கும். எந்த அளவுக்குனா, நம்ம ஏதாவது ஒரு 2 நிமிஷம் கான்வர்சேஷன் மிஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த படத்தில் கொஞ்ச நேரத்துக்கு நடக்கிற சீக்வன்ஸுக்கான கான்டெக்ஸ்டே வந்து நமக்கு என்னன்னு புரியாது. அந்த அளவுக்கு ஸ்டேட்டையுமே தாண்டி நேஷ்னல் லெவல் பாலிட்டிக்ஸை கூட இதில் லைட்டாக டீஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட் வைஸ் ரொம்ப ஒர்த்தான படம். அதனால தான் இதை வந்து நான் என்னோடய டாப் 10 லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்த லிஸ்ட்டில் 9ஆவது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து டிராகன். எனக்கு வந்து சின்னதாக ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. என்னென்னா, டாப் 10 எடுக்கிறப்போ கமர்ஷியல் படங்களை வந்து லிஸ்ட்டில் சேர்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டென்ட் வைஸ் இருக்க நல்ல படங்களில் மட்டும் நம்ம லிஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படியும் பர்சனல் ஃபேவரட் எடுக்குதுன்னு ஆகிப்போச்சு. அதில் எதுக்கு கமர்ஷியல், அதுக்கப்புறமா ஆர்ட் சினிமான்றதையும் பிரித்து பார்த்து கன்ஃபியூஷன் பண்ணிக்கணும், அதை ஒன்றாவே கம்பைன் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு தான் லிஸ்ட் எடுத்தேன். அப்படி எடுக்கிறப்போ டிராகன் வந்து ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்த ஒரு ஃபஸ்ட்டு நல்ல தியேட்ரிக்கல் படம். ஒரு நல்ல மெசேஜை சொல்லியிருக்கு. அது போக எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஃபன்னாக ஜாலியாக பார்க்குற மாதிரியான ஒரு 2.5 மணி நேரம் படம். நிறைய மிக்ஸ்டடான ரிவ்யூ வந்தாலும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் அப்படின்றதுனால இதை வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 8ஆவது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து வீரதீர சூரன். இந்த படம் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டே வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்ட் 2ன்னு சொல்லி, இது வந்து ப்ரீக்வல் தான் வந்து நாங்கள் பார்ட் 2வாக ரிலீஸ் பண்ண போகிறோங்கிறத மாதிரி ஃபஸ்ட்டே இன்டைரக்டாக டீஸ் பண்ணதாக இருக்கட்டும்.
அதுக்கப்புறமா டீசர் வந்து ஒரு மாதிரி படத்தில் இருக்க ஒரு பார்ட்டோடைய சீக்வன்ஸு அதை வந்து எடுத்து ஒரு கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் எதையோ சொல்கிறோம் ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு. ஆனால் சியானுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னா வீரதீர சூரன் தான். ரீசன் என்னென்னா, டைட்டில் கார்டில் அவருடைய சேது படத்தில் வந்த டைட்டில் கார்டு யூஸ் பண்ணதில் ஆரம்பித்து கிளைமேக்ஸில் வந்து மதுரை வீரன் தானே பாட்டு யூஸ் பண்ண வரைக்கும் இந்த படம் கமர்ஷியலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சில ஃப்ளாஸ் இருக்கும் இந்த படத்தில். எனக்கு பர்சனலாக ரொம்ப செட் ஆகாத மாதிரி இருந்த ஒரே விஷயம் என்னென்னா, எஸ்ஜே சூர்யாவுடைய கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். மற்றபடி எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் போர்ஷன் வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. அதுவுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ரெட்ரோலையும் ஆக்சுவலாக இதே மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது கண்டென்ட் வைஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த படம் வந்து அவ்வளோவா கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த லிஸ்ட்டில் 7வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து டிஎன்ஏ. டிஎன்ஏவும் வந்து ஒரு யூனிக்கான ஒன்லைன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. இந்த குழந்தை திருட்டை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்க ஒரு படம். ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்டே இருக்காது. கதை வந்து ஒரு வேளை நீங்கள் எந்த ஐடியாவுமே இல்லாமல் இந்த படத்தை பார்க்க போனீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் ஒரு அரை மணி நேரம் வரைக்குமே கதை எங்கே போகுது, எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஐடியா எதுவுமே இருக்காது. ஆனால் கதை வந்து ஒரு பாயிண்டில் இந்த பிளாட்டை நோக்கி மூவ் பண்ணுறதுலேருந்து டில் கிளைமேக்ஸ் வரைக்குமே இதுவுமே ஒரு மாதிரி சீட் டச் த்ரில்லர் படம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்டு எடுத்திருக்க கண்டென்ட் எந்த அளவுக்கு புதுசோ அதே அளவுக்கு ஸ்க்ரீன் பேலையும் அது ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால டாப் 10ல் டிஎன்ஏ படம் 7வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கிற படம் வந்து மாரிசன். எனக்கு வந்து இந்த படம் ஓடிடியில் பார்க்குறப்போ இதை ஏன் தேட்டரில் மிஸ் பண்ணோம் அப்படின்னு நான் லைட்டாக ஃபீல் பண்ணேன். காரணம் என்னென்னா, இது வந்து தலைவன் தலைவி கூட ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த படம் வந்து என்ன தான் ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும், ரொம்ப லவுடாக இருக்கிற ஒரு படம், ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பை காட்டின படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட் ரிவ்யூஸ்லாம் வந்துருந்துச்சு. ஆனால் அப்படி பேட் ரிவ்யூஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட மாரிசன் மாதிரி படத்தை நல்லா ரிவ்யூ சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். பட் அப்போல்லாம் பண்ணாமல் கரெக்டாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் போய் பார்த்தேன். பார்க்குறப்போ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தோடைய டீசர் டெய்லர்லாம் வந்து எனக்கு பார்க்குறப்போ இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் கரெக்டாக அந்த பிளாட்லேருந்து அப்படியே ஒரு ட்விஸ்ட் அடித்து த்ரில்லரு சைடாக வந்து மூவ் ஆகும். அண்டு எண்டில் வந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜும் இருக்கும். படத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போனது இந்த படத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா அந்த படத்தில் ஆக்ட் பண்ண வடிவேல் அண்டு ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு 2 பில்லர் மாதிரி இந்த படத்தை தாங்கி நின்றுருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் தனித்தனியாக ஆக்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீம்ஸில் இருப்பாங்க. அண்டு 2 பேரும் ஸ்க்ரீனில் ஒரே டைமில் ஆக்ட் பண்ணுறப்போ அவங்க 2 பேரோடைய கெமிஸ்ட்ரியுமே வந்து நல்லா ஒர்க் ஆகியிருக்கும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து 3BHK. ஆக்சுவலாக இன்ஜினியரிங் காலேஜை வந்து பேஸ் பண்ணி நம்ம ஊரில் நிறைய படங்கள் வந்திருக்கு. நண்பன் சொல்லலாம், சின்னன்னு ஒரு காதல் சொல்லலாம், அதுக்கப்புறம் இன்னும் வேறு நிறைய படங்கள் இருக்குது. இனிதி இனிதி சொல்லலாம். ஆனால் எனக்கு 3BHK பார்க்கும்போது தான் எப்படி இருந்துச்சுன்னா, இதுதான் வந்து ஆக்சுவலாக மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு பிஇ படிக்கிற ஸ்டூடெண்ட்டோடைய கதை இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு. அண்டு படத்துக்கு ஒரு மைனஸ் சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வந்து அங்கங்கே ஹியூமர் வந்து இவங்க இன்டென்ஷனாக ஹியூமர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாமல் அது வந்து டயலாக்ல ஒர்க் ஆகியிருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து ஒரு டைவர்ஷனே இல்லாமல் த்ரூ அவுட்டாக ஒரு எமோஷ்னல் மூவி மாதிரியே கொண்டு போகிறப்போ மேபி சில பேருக்கு அது போரிங்காக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எனக்கு பார்க்குறப்போ அது அவ்வளோ பெரிய ஃபேக்டராக தெரியல. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து மெட்ராஸ் மேட்னி. இதுவுமே 3BHK மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பேஸ் பண்ண ஒரு கதை தான். அந்த படத்தில் வந்து என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவன் எப்படி வளர்கிறான், அவன் ஃபேமிலி அவனை எப்படி ட்ரீட் பண்ணுதுங்கிற மாதிரி காட்டுறாங்கன்னா, மெட்ராஸ் மேட்னியில் எப்படி இருக்குன்னா, ஒரு மிடில் கிளாஸ் அப்பா ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறாருங்கிற மாதிரி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இருக்கும். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே காளி வெங்கட்லேருந்து அதுக்கப்புறமா அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக நடித்த சில ஆர்டிஸ்ட்டுன்னு எல்லாருமே அந்தந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஆப்டாக சூட் ஆகியிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, ஆனால் ஸ்லோவாக போகிற மாதிரியே தெரியாது.
அங்கங்கே எமோஷ்னல், அங்கங்கே ஃபன்னான மூமெண்ட்ஸ்னு ஒரு மாதிரி மிக்சடாக இந்த படம் வந்து பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அடுத்த லிஸ்ட்டில் 3வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து பைசன். பைசன் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ், அதுக்கப்புறமா சில இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து பேஸ் பண்ணி இந்த படத்தை மூவ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துட்டு இதில் இருக்கிற அந்த கேரக்டரை மட்டுமே வச்சு பார்த்தா இது வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனான ஸ்டோரி. ஏன் அதெல்லாம் வந்து நோட் பண்ணக்கூடாதா ஆடியன்ஸ் அப்படின்னா பண்ணலாம். பட் பார்க்குறப்போ எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதுனால அது எதுவுமே என் மண்டைக்கு ஏறல. ஸோ நார்மலாக அந்த படத்தை பார்க்குறப்போ ஒரு நார்மல் வில்லேஜில் இருக்கிற ஒரு பையன் வந்து அவனுக்கு கபடி மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வச்சு எப்படி இந்தியன் டீம் வரைக்கும் போய் விளாண்டு அவன் ஊருக்கும் ஃபேமிலிக்கும் ஒரு பெருமையை சேர்க்குறான் அப்படிங்கிற ஒரு கதை வந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஒரு சூரிய போட்டு படம் பார்க்குற மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. துருவ் விக்ரமுக்கு வந்து ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு டெபியூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடியே இந்த ஆதித்யா வர்மா படம் அர்ஜுன் ரெட்டியிலேருந்து அவரே ஒரு 2-3 லாங்குவேஜில் ஒரே படத்தை ரீமேக் பண்ணி ஒரு 3 படமாக நடிச்சிட்டார். மகான் வந்து அவருடைய படம்னு கணக்கில் எடுத்துக்க முடியாது. விக்ரம் நடிச்சிருப்பார், அதில் இவர் ஒரு செகண்ட் லீட் மாதிரி தான் இருக்கும். அப்படி பார்த்தா பைசன் தான் இவருடைய ஃபஸ்ட்டு டெபியூ படம். இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல படமாக வந்து அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி கண்டினியூஸாக நடித்தார்னா கெரியர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த லிஸ்ட்டில் 2வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ஒரு ஆக்சுவல் ஃபீல் குட் மூவி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு டெபியூ டைரக்டர் எடுக்கிற படம் மாதிரியே இருக்காது. படம் வந்து பார்க்குறப்போ நல்ல ஒரு ஹோல்சமான படம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். டியூரேஷனும் ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், எங்கேயுமே லேகு தெரியாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஹோல்சமான விஷயம்னு ஏன் சொல்கிறேன்னா நடுவில் ஃபன்னும் இருக்கும், எமோஷனும் இருக்கும். மெட்ராஸ் மேட்னியில் நடந்த மாதிரி தான், ஆனால் அதை விட இந்த படத்துக்கு அது ரொம்ப பெருசாகவே சூட் ஆகியிருக்கும். ஆக்சுவலாக இந்த படமும் ரெட்ரோவும் வரப்போ நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு டெபியூ டைரக்டர் பண்ணுற படத்தை வந்து ரெட்ரோ கூட ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு வேளை இந்த கண்டென்ட் நல்லா இருந்தால் கூட ரெட்ரோ கூட போட்டி போட்டு ஓடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 வாரம் கழிச்சு ரிலீஸ் ஆகியிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெய்லர் டீசர்லாம் வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணேன். ஆனால் ரெட்ரோ படம் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரெட்ரோக்கு ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக இருந்துச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலி கம்மியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 2 வாரம் போனதுக்கப்புறம் நிலமை அப்படியே தலைகீழ மாறி டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற வரையுமே தேட்டரில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே பார்த்து ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில் அப்படின்னா அது டூரிஸ்ட் ஃபேமிலி தான். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து குடும்பஸ்தன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து மோஸ்ட்டாக எல்லா சினிமாலேயுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு படம் வந்து ரொம்ப வைலண்ட்டாக கமர்ஷியலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இஷ்யூவை பேசுகிற ஒரு சோஷியல் படமாக இருக்கும். ஆனால் குடும்பஸ்தன் வந்து என்னென்னா நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்குலாம் முன்னாடி கேடிவியில் சில ஃபேமிலி படங்கள்ஸ்லாம் நம்ம குடும்பத்தோடு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு படம் தான் வந்து குடும்பஸ்தன். குட் நைட் லவ்வருக்கு அப்புறமா கண்டினியூஸாக ஃபேமிலி பேஸ்டான ஒரு படம் வந்து மணிகண்டனுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பஸ்தன் மூலமாக. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் வந்து நக்கலேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்காரு. அங்கே இருக்க சில ஆர்டிஸ்ட்டும் வந்து இந்த படத்தில் வருவாங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து பார்க்குறப்போ நான் ஆல்ரெடி அந்த யூடியூப் சேனலில் பார்த்துருப்பேன். அவங்களுக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு ஃபன்னு வந்து இருக்கும்ல, அந்த ஃபன்னுக்குள்ளே சில சினி ஆக்டர்ஸ்லாம் உள்ளே வந்து ஒரு 2.5 மணி நேரம் படமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் வந்து எனக்கு குடும்பஸ்தன் தெரிஞ்சது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னால் வேலையை விட்டுட்டு போன ஒரு ஆள், அதுக்கப்புறமா ஃபினான்ஷியலாக அவன் குடும்பம் அதனால் எப்படி கஷ்டப்படுது, அவன் அதை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறான், அவன் ஃபேமிலி இவன் வேலையை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இவனை எப்படி பார்க்குதுங்கிறத நம்ம நார்மல் லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொன்ன ஒரு படம் அப்படிங்கிறதுனால நம்ம டாப் 10 லிஸ்ட்டில் இந்த குடும்பஸ்தன் படம் வந்து மொதல் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த டாப் 10 கண்டென்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் சில நல்ல படங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து வந்திருக்கு. அது எல்லாமே ஆனரபிள் மென்ஷனாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து தனியாக
இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே எடுத்து நான் வேறு ஒரு வீடியோவில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானாக வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அவ்வளோதான், இன்றைக்கான கண்டென்ட் வந்து முடிஞ்சுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.